Friends, welcome to Top 7 Tamil. இந்த வீடியோல வந்து 7th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ் தான் பார்க்க போறோம். சோ 7th ஸ்டாண்டர்ட்ல மொத்தம் வந்து 8 டாபிக் இருக்கு. இது 4 வந்து ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. மீதி 4 இந்த ஒரே வீடியோல வந்து நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ டைம் இல்லாதனால 4 டாபிக் 7th ஸ்டாண்டர்ட்ல இந்த ஒரே வீடியோ வந்து கொடுத்துக்கோ. வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. இதுல ஃபர்ஸ்ட் டாபிக் பாத்தீங்கன்னா அதாவது 4 முடிஞ்சிருச்சு. சோ இந்த நாள்ல ஃபர்ஸ்ட் வந்து வடிவியல் 5வது டாபிக் क्वेश्चन பார்க்கலாம். கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் ஏஓசியை காண்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏஓசி நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அது லெஃப்ட் சைடு வச்சுக்கோங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏஓபி கொடுத்துருக்காங்க, பிஓசி கொடுத்துருக்காங்க. அப்போ இரு சிறிய பகுதி கோணங்களின் கூடுதல் ஒரு பெரிய பகுதி தானே. ஸோ அதே மெத்தட் படி பெருசு என்ன ஏஓசியை நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதை லெஃப்ட் சைடு வச்சுட்டு மீதி இருக்க 2 கோணங்களை கூட்டுறோம். கூட்டினோன்னா ஆன்சர் என்ன வரும்னா ஏஓபி வந்து 51 டிகிரி வந்து கொடுத்துருக்காங்க, பிஓசி 46 கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 97 டிகிரி. ஸோ ஆன்சர் வந்து 97 டிகிரி. ஓகேங்களா? ஸோ ரெண்டாவது கொஸ்டின் POQ ஈக்குவல் டு 23 டிகிரி மற்றும் PQR ஈக்குவல் டு 62 டிகிரி எனில் QORஐ காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பிக்சரில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க PQ, இது வந்து 6. ஓகேங்களா? என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ இந்த POQவோட வேல்யூ 23. ஓகேங்களா? அடுத்து PQR 62 டிகிரி வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து QOR என்ன வந்து நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ தீர்வு என்னன்னா இரு சிறிய கோணங்களின் கூடுதல் ஒரு பெரிய கோணம். ஸோ இங்கே வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா QOR தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதை அப்படியே வச்சுட்டு POQ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 23 டிகிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி PQR என்ன கொடுத்துருக்காங்கன்னா 62 டிகிரி வந்து POR வந்து 62 டிகிரி கொடுத்துருக்காங்க. QR வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ கண்டுபிடிக்க வேண்டியது லெஃப்ட் சைடு வச்சுட்டு மீதி இருக்க டிகிரியை ரைட் சைடு கொண்டு போங்க. கழிச்சு போட்டிங்கன்னா ஆன்சர் வந்து 39 டிகிரி வரும். ஸோ அடுத்தது 3வது கணக்கு. 2 கோணங்கள் 3:2 என்ற விகிதத்தில் உள்ளன. அவை நேரிய கோண இணைகள் எனில் அவற்றை காண்க. கோணங்களினுடைய விகிதங்களை நம்ம 3x 2xன்னு எடுத்துக்கலாம். ஸோ நம்ம நேரிய கோண இணைகளின் கூடுதல் வந்து 180 டிகிரி. இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி. ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் வந்து 180 டிகிரி அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? அதே மாதிரி நேரிய கோண இணைகளின் கூடுதல் வந்து 180 டிகிரி. என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 கோணங்கள் 3:2 என்ற விகிதத்தில் உள்ளன. அவை நேரிய கோண இணைகள் அப்படின்னு கொடுத்தனால நம்ம ரெண்டுத்தையுமே கூட்டி இந்த நேரிய கோண இணைகளோட ஈக்குவல் பண்ணுறோம். அப்போ 3x + 2x ஈக்குவல் டு 180. 3யும் 2வையும் கூட்டினா 5, 5x ஈக்குவல் டு 180. அப்போ எக்ஸ் என்ன வரும்னா 36 டிகிரி வரும். இந்த கோணங்கள் வந்து கேட்டிருக்காங்க. எப்பயும் போல் இந்த 3xல எக்ஸோட வேல்யூ போட்டோம்னா நம்மளுக்கு ஒரு கோணம் வந்துடும், 2xல எக்ஸோட வேல்யூ போட்டோம்னா ஒரு கோணம் வந்துடும். அப்போ அந்த 2 கோணங்கள் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டோம். இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா நம்மளுக்கு என்ன வரும்னா 180 டிகிரி வரும். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து செக் பண்ணிக்கலாம். அடுத்து 4வது கொஸ்டின். படத்தில் எக்ஸினுடைய மதிப்பை காண்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ படத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் வந்து இங்கே இருக்குது. ஓகேங்களா? ஸோ எக்ஸோட மதிப்பை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். என்ன செய்யணும்னா இது பார்த்தீங்கன்னா என்ன, அதாவது ஃபுல்லாக வந்து இருக்கனால இதை வந்து நம்ம 360 டிகிரி அப்படின்னு வந்து நம்ம எடுத்துக்கலாம். அதாவது இது இப்போ வந்து பாகைமானி இப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதை வந்து இப்படி கீழே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரே புள்ளியில் அமைகிற இந்த எல்லா கோணங்களினுடைய கூடுதல் என்னன்னா 360 டிகிரி. அதாவது ஒரு பாகைமானியில் ஃபுல்லாக ஒரு ரவுண்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க, மேலே வச்சுக்கோங்க, கீழே வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி வச்சு கூட்டும்போது அதனுடைய மொத்த கோணங்களின் கூடுதல் வந்து 360 டிகிரி. இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நேரிய கோண இணைகளின் கூடுதல் வந்து 180 டிகிரி. அதே மாதிரி ஒரே புள்ளியில் அமையும் கோணங்களின் கூடுதல் 360 டிகிரி. இந்த ஒரே புள்ளியில் தான் இந்த எல்லா கோணங்களும் அமைஞ்சிருக்கு. அப்போ எல்லாத்தையுமே கூட்டி எதோட வந்து ஈக்குவல் பண்ணணும்னா 360ஓட வந்து நம்ம ஈக்குவல் பண்ணணும். ஸோ எப்பயும் போல் நம்பர்ஸ்லாம் கூட்டினீங்கன்னா 197 டிகிரி வரும். ஸோ எக்ஸ் டிகிரி எக்ஸ் நமக்கு வந்து கண்டுபிடிக்கிறதுனால அப்படியே வச்சுக்கிறோம். ஸோ எக்ஸ் வந்து லெஃப்ட் சைடு வச்சுட்டு மீதி இருக்கட்டும் அந்த சைடு கொண்டு போனால் கழிச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு 163 டிகிரி வந்து ஆன்சராக வருது. இந்த எக்ஸ் இருக்க இடத்துல 163 போட்டிங்கன்னா 360 ரெண்டு பக்கமே சமமாக வந்துடும். ஓகேங்களா? செக் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஷார்ட்கட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆப்ஷனில் வந்து இருக்கிற நம்பரை இந்த எக்ஸ் இருக்க இடத்துல போட்டு கூட்டி பாருங்கள். கூட்டி பார்க்கும்போது 360 வந்துச்சுன்னா அதுதான் வந்து ஆன்சர். ஓகேங்களா? ஸோ அடுத்தது
ஏபி ஆனது ஒரு நேர்கோடு, கீழுள்ளவற்றில் எக்ஸ் டிகிரியினுடைய மதிப்பை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஏபி அப்படின்றது ஒரு நேர்கோடு. இதில் ஏஓசி பிஓசி ஆகியவை நேரிய கோண இணைகள். என்ன சொன்னேன்? நேரிய கோண இணைகள்னா 180 டிகிரி. ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஏஓசி இங்கே வந்து 72 கொடுத்துருக்காங்க, பிஓசி வந்து எக்ஸ் டிகிரி கொடுத்துருக்காங்க. இது ரெண்டையும் கூட்டினா என்ன வரும் அப்படின்னா 180 வரும். ஓகேங்களா? ஸோ 180. அப்போ எக்ஸ் டிகிரி ஈக்குவல் டு எக்ஸாமை கண்டுபிடிக்கணும். 180 மைனஸ் 72 கொண்டு வந்துடும். ஆன்சர் வந்து 108 டிகிரி. அடுத்து 6வது கொஸ்டின். ஒரு புள்ளியில் அமையும் 3 கோணங்கள் 1:4:7 என்ற விகிதத்தில் உள்ளன எனில் ஒவ்வொரு கோணத்தினுடைய மதிப்பையும் காண்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஒரே புள்ளியில் அமையும் அனைத்து கோணங்களின் கூடுதல் என்ன? 360 டிகிரி. நம்ம முன்னாடி இப்போ சம்ல செஞ்சோம்ல அதே தான். 3 கோணங்களை கூட்டுறோம், 360 ஈக்குவல் பண்ணுறோம். இந்த சைடு எக்ஸ் ப்ளஸ் 4x + 7x, ஸோ எல்லாத்தையும் கூட்டினா 12x வரும். 12x ஈக்குவல் டு 360. இப்போ எக்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். எக்ஸை லெஃப்ட் சைடு வச்சுட்டு மீதி இருக்கட்டும் அந்த சைடு கொண்டு போங்க. அடிச்சு போட்டிங்கன்னா எக்ஸோட வேல்யூ வரும். எல்லா கோணங்களினுடைய மதிப்பையும் கேட்டிருக்கனால எக்ஸ் வேல்யூ எல்லாத்தையும் அப்ளை பண்ணி ஆன்சர் வந்து நம்ம கொண்டு வந்துடுறோம். இந்த 3 நம்பரையும் கூட்டினா அஸ் யூஷுவல் 360 டிகிரி நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? ஆன்சர் என்ன? 30 டிகிரி, 120 டிகிரி, 210 டிகிரி. சிம்பிளான கணக்கு தான், ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். அடுத்து 7வது கணக்கு. ஒரு புள்ளியில் 6 கோணங்கள் அமைந்துள்ளன. அவற்றில் ஒரு கோணம் 45 டிகிரி, மற்ற 5 கோணங்களும் சம அளவுள்ளவை எனில் 5 கோணங்களின் அளவை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரே புள்ளியில் அமையும் 6 கோணங்களின் கூடுதல் 360 டிகிரி. 6 கோணமோ எத்தனை கோணமோ அதெல்லாம் தேவையில்ல. ஒரே புள்ளியில் அமையும் கோணங்கள் அப்படின்னாலே 360 ஞாபகம் வந்துடணும், ஈக்குவல் பண்ணிடணும். ஸோ இங்கே வந்து ஒரு கோணம் வந்து 45ன்னு கொடுத்துருக்காங்க. மீதி 5 கோணம் வந்து சமமாக இருக்கும், ஆனால் அது எண்ணிக்கை வந்து கொடுக்கல. அப்போ என்ன பண்ணணும்னா 360 மைனஸ் இந்த ஒரு கோண அளவை மைனஸ் பண்ணி நம்ம ஒரு வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிக்கணும், 315. அப்போ இந்த 315 டிவைடட் 5. ஏன் 5 போடுறோம் அப்படின்னா, அதாவது ஒரு கோணம் 45 வந்துருச்சு. இப்போ 360 டிகிரி இருக்குன்னா அதில் 1 வந்து 45 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், மீதி 5 வந்து நம்ம கண்டுபிடிக்கல. அப்போ கண்டுபிடிக்கணும்னா 360ஓட நம்ம எதை பண்ணணும்? டிவைட் பண்ணணும்னா 5 டிவைட் பண்ணணும். ஆனால் இங்கே ஒரு கோணம் கொடுத்தனால 360ல் 45 மைனஸ் பண்ணி என்ன வேல்யூ வருதோ அதை வந்து நம்ம 5ஆல் வந்து டிவைட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ 360 டிவைடட் 360 மைனஸ் 45 ஈக்குவல் டு 315. ஸோ 315ல் 5 கோணங்கள் இருக்கனால ஒவ்வொரு கோணமாக தனித்தனியாக கண்டுபிடிக்கிறனால 5ஆல் நம்ம வகுத்து போடுற ஆன்சர் வந்து 63 டிகிரி. ஸோ 63 நீங்கள் 5 கோணங்களை கூட்டிட்டு ப்ளஸ் 45 கூட்டினீங்கன்னா 360 டிகிரி உங்களுக்கு ஆன்சர் வரும். ஓகேங்களா? சப்போஸ் எந்த கோணமே கொடுக்கல அப்படின்னாலும் டைரெக்டாக 360லேருந்து நம்ம 5 எத்தனை கோணங்கள் கொடுத்துருக்காங்களோ அத்தனை எண்ணிக்கையே நம்ம வகுத்து போட்டோன்னா ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? 8வது கணக்கு. கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் எக்ஸ் டிகிரி மற்றும் ஒய் டிகிரி கோணங்களை காண்க. ஸோ இது வந்து ஒரு கிராஸ் மாதிரி இருக்குது. இதில் எக்ஸ் டிகிரி மற்றும் 3x டிகிரி ஆகியவை நேரிய கோண இணைகள். எக்ஸு 3x நேரிய கோண இணைகள். அப்போ நேரிய கோண இணைகள் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும்? 180 டிகிரி. எக்ஸ் டிகிரி ப்ளஸ் 3x ஈக்குவல் டு 180, 4x ஈக்குவல் டு 180 அடித்து போட்டால் எக்ஸ் வந்து நமக்கு 45 டிகிரி வந்துடுது. அடுத்து கீழே இருக்க அந்த ஒய் டிகிரி மற்றும் 3x டிகிரி ஆப்போசிட்டாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதை எடுத்துக்கோங்க. இப்போ இப்படி எடுத்துக்கோங்க. இப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஃபுல்லாக ஒரே இது தானே, அந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ இப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஃபுல்லாக ஒரு பாகம், இது ஃபுல்லாக வந்து ஒரு பாகம், அந்த மாதிரி தான் எடுத்து வச்சு செய்வோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம இப்படி எடுத்துக்கிட்டோம். ஓகேங்களா? அப்போ இந்த எக்ஸும் 3xும் நேரிய இணைகள்ன்றனால எக்ஸ் ப்ளஸ் 3x ஈக்குவல் டு 180 ஈக்குவல் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ இப்போ 3x டிகிரி மற்றும் ஒய் டிகிரி குத்தெதிர் கோணங்கள், எனவே சமம். அதாவது இந்த 3xும் இந்த ஒய் டிகிரியும் இப்படி கிராஸ் ஆகிருக்கா, குத்தெதிர் கோணங்கள் ஒன்றுக்கு ஒன்று வெட்டப்பட்டு எதிரெதிராக இருக்கா. ஸோ அதுதான் நம்ம குத்தெதிர் கோணங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ குத்தெதிர் கோணங்கள் எப்பயுமே வந்து என்னவா இருக்கும்னா சமமாக இருக்கும். அப்போ 3x ஈக்குவல் டு ஒய், அப்போ 3x ஈக்குவல் டு 3 இன்ட்டு எக்ஸ் வந்து வேணால் கண்டுபிடிச்சோன்னா 45. ஸோ அப்ளை பண்ணோம்னா ஒய் வந்து நமக்கு 135 ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? ஸோ நேரிய கோண இணைகள் 180, ஒரே புள்ளியில் அமையும் அனைத்து கோணங்களின் கூடுதல் 360 டிகிரி,
அதே மாதிரி இங்கே ஒரு பாயிண்ட் என்ன படிச்சோன்னா குத்தெதிர் கோணங்கள் சமம். இதெல்லாம் படிச்சுக்கிட்டே வாங்க. இதில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5-6 பாயிண்ட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அடுத்த கணக்கு, படத்தில் எக்ஸ் மற்றும் ஒய்யின் கோண அளவை காண்கன்னு கேட்டிருக்காங்க. இதில் எக்ஸ் ஒய் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே 125 டிகிரின்னு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. இப்போ குத்தெதிர் கோணங்கள் சமம் மேலே பார்த்தோம். அப்போ எக்ஸ் வந்து 125 இருக்குது. அப்போ ஒய் மற்றும் 125 நேரிய இணைகள் ஆகும். ஏன் அப்படின்னா அடுத்தடுத்து இருக்கனால. ஓகேங்களா? ஸோ இப்போ ஒய் டிகிரி ப்ளஸ் 125 ஈக்குவல் டு 180. ஏன்னா நேரிய இணைகள் நம்ம கூடுதல் என்ன 180. ஓகேங்களா? ஸோ அப்போ ஒய் தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அந்த சைடு வச்சுட்டு மீதி இருக்கட்டும் அந்த சைடு கொண்டு போயிட்டிங்கன்னா 55 வருது. ஆல்ரெடி 125 கொடுத்துருக்காங்க அவங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ ஒய் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 55 டிகிரி. இந்த எக்ஸ் வந்து எப்படி 125 நம்ம எடுத்தோம் புரியுதுங்களா உங்களுக்கு? குத்தெதிர் கோணங்கள் சமம் இங்கே எடுத்தோம்ல அதே மாதிரி தான் குத்தெதிர் கோணங்கள் சமமாக இருக்கும் அப்படின்றனால இந்த 3xஐயும் அந்த ஒய்யையும் ஈக்குவல் படுத்தணும்ல அதே மாதிரி தான் இங்கே குத்தெதிர் கோணங்கள் சமம்ன்றனால இங்கே எக்ஸ் கொடுக்கு, இங்கே 125 இருக்குது. அப்போ எக்ஸ் டிகிரி ஈக்குவல் டு 125 டிகிரி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இந்த ஸ்டெப்பு புரியுதா? இது புரிஞ்சாதான் எக்ஸோட வேல்யூ ஒயில் வந்து அப்ளை பண்ணி ஆன்சர் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? அடுத்து 10வது கொஸ்டின், எல்லானது எம்முக்கு இணையெனில் படத்தில் எக்ஸ் மற்றும் ஒய்யின் மதிப்புகளை காண்க அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து கோட்டு துண்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ எல்லானது எம்முக்கு இணை அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ எல் எங்கே இருக்குது அப்படின்னா, ஸோ எல்லும் எம்மும் ஒன்றுக்கொன்று இணை. படத்தில் எக்ஸ் மற்றும் ஒய்யினுடைய மதிப்பு தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஒய் இருக்குது, இங்கே வந்து 2x இருக்குது. என்ன குத்தெதிர் கோணங்கள் சமம். அப்போ ஒய் ஈக்குவல் டு 2x. புரியுதுங்களா? அப்போ ஒய் ஈக்குவல் டு என்ன, இங்கே 2x இருக்குது. ஸோ அடுத்தது இது பாருங்கள், இது என்னன்னா ஒரே பக்கத்தில் அமைந்த இரு கோணங்கள் எடுத்துக்கலாம். இல்லாட்டி வந்து இது என்ன எடுத்துக்கலாம், நேரிய இணைகள். ஏன்னா ஒரே சைடு தானே இருக்குது. அப்போ நேரிய கோண இணைகள் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ நேரிய கோண இணைகளினுடைய 180. இல்லாட்டி இதை வந்து இந்த அதாவது குறுக்கு வெட்டிகள் ஒரே பக்கம் அமைந்த இந்த குறுக்கு வெட்டிகளில் இந்த ஒரே பக்கம் அமைந்த கோணங்களின் கூடுதல் 180 அதாவது சமமாக இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து 2 தான் வந்து எடுத்துக்கலாம். இப்போ ஒய் ப்ளஸ் 4x ஈக்குவல் டு 180. ஒய் ஈக்குவல் டு 2x ஏன் வந்துச்சுன்னா குத்தெதிர் கோணங்கள் சமம்ன்றனால ஒய் ஈக்குவல் டு 2x நம்ம ஒய்யும் 2வையும் எடுத்துக்கிறோம். ஸோ அடுத்து ஒய்யும் 4xையும் எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ஸோ ஒரே பக்கம் அமைந்த கோணங்கள் ப்ளஸ் குறுக்கு வெட்டியின் ஒரே பக்கம் அமைந்த கோணங்கள் உட்கோணங்கள் அப்படின்றனால நம்ம 180 டிகிரி அப்படி நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ போட்டு பாருங்கள். எப்பயும் போல தான் இது வந்து சுருக்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸோட வேல்யூ வந்து கிடைக்கும் 30 டிகிரின்னு. அதாவது இந்த எக்ஸ் இருக்க இடத்துல நம்ம வந்து அப்ளை பண்ணணும். அதாவது இங்கே பாருங்கள் ஒய் ஈக்குவல் டு 2x இருக்கா. ஸோ இந்த இடத்துல 2x வந்து போட்டுட்டு 2x ப்ளஸ் 4x ஈக்குவல் டு 180 எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சோன்னா நம்மளுக்கு 30 டிகிரி வரும். அதே மாதிரி எக்ஸ் இருக்க இடத்துல எக்ஸோட வேல்யூ போட்டிங்கன்னா 60 டிகிரி வரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஆன்சர் 30 டிகிரி 60 டிகிரி. புரியுதுங்களா? ஸோ இதுதான் இந்த சில பாயிண்ட்ஸ்லாம் இந்த வடிவியலில் இருக்குது. இதெல்லாம் தெரிஞ்சால் தான் ஆன்சர் வந்து கரெக்டாக கொண்டு வர முடியும். ஒவ்வொரு பாயிண்ட்டாக சொல்கிறேன். ஸோ இதில் வந்து படிச்சுக்கோங்க. குத்தெதிர் கோணங்கள் சமம் மேலேயே பார்த்துட்டோம். அதே மாதிரி குறுக்கு வெட்டிகள் ஒரே பக்கம் அமைந்த உட்கோணம். குறுக்கு வெட்டி இதில் அப்படின்றது இதுதான் குறுக்கு வெட்டி. ஓகேங்களா? உட்பக்கம் அமைந்த ஒரே கோணம் 180ன்னு எடுத்துக்கலாம். இல்லை நேரிய கோண இணைகள் அப்படின்னு கூட இதை எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது 11வது கொஸ்டின், கீழ்காணும் படத்தில் எக்ஸினுடைய மதிப்பு காண்கன்னு கேட்டிருக்காங்க. இதில் பாருங்கள், இதில் ஒரு பாயிண்ட்டு ஒன்று விட்ட உட்கோணங்கள் சமம் கொடுத்துருக்காங்க. அதாவது ரெண்டு இது என்னது கோட்டு துண்டு. ஸோ 2 கோடுகள் வந்து இருக்குன்னு எடுத்துக்கலாம். கோட்டு துண்டு வேணால் கோடுகள். ஸோ 2 இணை கோடுகள் எம்மும் எண்ணும் இருக்குது. இதை ஒரு கோடு வந்து வெட்டுது. எல்லுன்ற கோடு வந்து இப்படி கிராஸாக வெட்டுது. இந்த கிராஸாக வெட்டும்போது இந்த சைடு ஒரு கோணத்தை ஏற்படுத்துது, இந்த சைடு ஒரு கோணத்தை ஏற்படுத்துது. ரெண்டுமே ஒரே பக்கம் அமையலை. மேலே இருக்க கணக்கில் ரெண்டுமே ஒரே பக்கம் அமைஞ்சிச்சு 180 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம். ஆனால் இங்கே ஆப்போசிட்டாக இருக்குது. ஆனால் என்ன அப்படின்னா இது ரெண்டும் சமம். ஓகேங்களா? ஸோ ஒரே சைடில் அமைந்தால் அதனுடைய கூடுதல் 180.
இந்த மாதிரி ஆப்போசிட்டில் அமைஞ்சா அது ரெண்டும் சமம். குத்தெதிர் கோணங்கள் சமம் படித்தோம்ல, அதை கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ ரெண்டும் சமன்றதால ரெண்டு வேல்யூ வந்து நம்ம ஈக்குவல் பண்ணுறோம். ஈக்குவல் பண்ணனா 2x + 5 15 = 3x - 40. எக்ஸை பூரா ஒரே சைடு கொண்டு வந்துட்டு சுருக்கி போட்டோன்னா எக்ஸோட வேல்யூ வந்து 55 டிகிரி அப்படின்னு ஆன்சர் வந்து வரும். இங்கே எக்ஸினுடைய மதிப்பு தான் கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸ் வந்து 55. 12வது கொஸ்டின், இரு கோணங்கள் 11:25 என்ற விகிதத்தில் உள்ளன. அவை நேரிய கோண இணைகள் எனில் அக்கோணங்களை காண்க. நேரிய கோண இணைகளின் கூடுதல் என்ன? 180. அவ்வளோதான். இந்த 11x 25x இருக்குது. ஸோ ரெண்டையும் கூட்டி 180ஓட நம்ம வந்து வகுத்து எக்ஸோட வேல்யூ வந்து 5 டிகிரின்னு கண்டுபிடிக்கிறோம். இந்த கோணங்கள் கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸோட 5 பெருக்குனீங்கன்னா 55 ஒரு கோணம். ஸோ அடுத்து வந்து 25 கேட்டிருக்காங்க. ஸோ 25ஓட 5 பெருக்குனா என்ன வரும்? 25ஓடு 5 பெருக்குனீங்கன்னா 25 10 12 125. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து கோணங்கள் என்ன கோணங்கள் கேட்டனால 15 125 எழுத்திக்கலாம். எக்ஸோட வேல்யூ மட்டும் கேட்டிருந்தா 5 டிகிரி போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து 55 125. 13, இரு இணை கோடுகளை ஒரு குறுக்கு வெட்டி வெட்டுகிறது. குறுக்கு வெட்டிக்கு ஒரே பக்கம் அமைந்த சோடி உட்கோணங்கள் ஒன்று மற்ற கோணத்தின் 2 மடங்கை விட 48 டிகிரி அதிகம் எனில் கோணங்களை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இரு இணை கோடுகள் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ இரு இணை கோடுகள் இருக்குது. ஒரே பக்கம் குறுக்கு வெட்டிக்கு ஒரே பக்கம் அமைந்த சோடி உட்கோணங்கள், ஒரே பக்கம்னா இதுதான், சோடி உட்கோணங்கள் ஒன்று மற்ற கோணத்தின் 2 மடங்கை விட 48 டிகிரி அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம எப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி உருவாக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து என்ன போடணும்னா, எக்ஸுன்னு ஒரு கோணத்தை எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ஸோ அது மற்ற கோணத்தின் 2 மடங்கை விட 48 அதிகம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ் ஒரு கோணம் எடுத்துக்கிட்டோன்னா அடுத்த கோணம் 2xன்னு எடுத்துக்கலாம். ஸோ அடுத்த கோணம் 2x + 48ன்னு எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? அதாவது ஒரு கோணம் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஒரே பக்கம் அமைந்த ஜோடி உட்கோணங்கள் ஒன்று. அந்த ஒன்றுன்றதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா மற்ற கோணத்தின் 2 மடங்கை விட 48 அதிகம். அப்போ மற்ற கோணம்ன்றது 2 மடங்குன்றனால ஆட்டோமேட்டிக்காக 2x வந்துடும். 2 மடங்கை விட 48 அதிகம்ன்றனால +48 வந்துடும். இந்த இடத்துல தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஈக்குவல் டு 180 டிகிரி. ஸோ சுருக்கி போட்டிங்கன்னா ஆன்சர் எக்ஸோட வேல்யூ வந்து 44 டிகிரி வந்துடுது. ஒரு கோணம் 44 கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அடுத்த கோணம் என்னென்னா இந்த 44 அந்த எக்ஸ் இருக்க வேல்யூவில் அப்ளை பண்ணலாம். இல்லாட்டி டைரெக்டாக 180லேருந்து 44 கழிச்சிங்கன்னா ஒரு நம்பர் வரும். அதுதான் இன்னொரு கோணம். ஓகேங்களா? ஆன்சர் 44 டிகிரி 136 டிகிரி. 14வது கணக்கு, PQR, ஆரில் அமையும் SQR என்ற வெளிக்கோணத்தை காண்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ வெளிக்கோணம் ஈக்குவல் டு இரு உள்ளெதிர் கோணங்களின் கூடுதல். ஸோ இது ஒரு ஸ்டேட்மெண்ட் படிச்சுக்கோங்க. வெளிக்கோணம் என்பது இரு உள்ளெதிர் கோணங்களின் கூடுதலுக்கு சமமாக இருக்கும். அதாவது இதுதான் வந்து வெளிக்கோணம். இந்த வெளிக்கோணத்தோட வேல்யூ இந்த 2 கோணங்களினுடைய கூடுதலுக்கு சமமாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், வெளிக்கோணம் எக்ஸ் இருக்குது. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 38 டிகிரி + 44 டிகிரி 82 டிகிரி. அவ்வளோதான் ஆன்சர். ஆன்சர் வந்து 82 டிகிரி. 15வது கணக்கு, கீழ்காணும் முக்கோணத்தின் எக்ஸினுடைய மதிப்பை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ முக்கோணம் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ஆட்டோமேட்டிக்காக இது என்ன கோணம்? செங்கோணம். அப்போ 90 டிகிரி. 29 90 டிகிரி 2x + 1. 3 கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. அவ்வளோதான். ஸோ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிங்கன்னா 30. இது சுருக்கிறதெல்லாம் தெரியும்ல. ஸோ இந்த ரெண்டையும் கூட்டிக்கிறோம். 2x + 1 = 180. 2x + 1 இந்த சைடு வச்சுட்டு 119 இந்த சைடு கொண்டு போயிட்டீங்கன்னா கழிச்சிங்கன்னா என்ன வரும்னா 61 வரும். ஸோ இந்த 1 வந்து அந்த சைடு போகும்போது -1 ஆயிரும். ஸோ அடித்து போட்டிங்கன்னா x = 30. அடுத்து 16வது கணக்கு, முக்கோணம் XYZ இல் x ரேஷியோ z = 5:4 மற்றும் y = 72, x மற்றும் z ஐ காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ x மற்றும் z வந்து 5x 4x இது எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது x + y + z = 180. முக்கோணம்னாலே 3 கோணங்களின் கூடுதல் 180. ஸோ இந்த x y zோட வேல்யூ அப்படியே வந்து அப்ளை பண்ணுறோம். இது அப்ளை பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக எக்ஸோட வேல்யூ நமக்கு வந்துடும். ஓகேங்களா?
ஸோ அடுத்தது கோணங்கள் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எக்ஸ் கோணமும் இசட் கோணமும். எக்ஸ் வந்து என்ன எடுத்திருக்கோம்னா 5x எடுத்திருக்கோம், இசட் வந்து 4xன்னு எடுத்திருக்கோம். அப்போ எக்ஸ் இருக்க இடத்துல 12 போட்டு அடிச்சு பெருக்கி போட்டிங்கன்னா 60 வரும். 4xல எக்ஸ் இருக்க இடத்துல 12 போட்டிங்கன்னா 12 நால 48. ஸோ ஆன்சர் வந்து 60 டிகிரி 48. ஓகேங்களா? ஸோ அடுத்த கணக்கு, செங்கோண முக்கோணம் ஏபிசியின் பி ஆனது செங்கோணம், ஏ ஆனது x+1 மற்றும் சி ஆனது 2x+5 எனில் ஏ மற்றும் சியை காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 3 கோணங்களின் கூடுதல் என்ன? 180 டிகிரி. என்ன கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட்டு வந்து ஏ x+1, அடுத்தது பார்த்தீங்கன்னா பி ஆனது செங்கோணம்ன்றனால 90 டிகிரி போட்டுக்கிறோம், சி வந்து 2x+5. ஸோ ஈக்குவல் டு 180. அவ்வளோதான். இந்த எக்ஸ் இருக்குது, இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது. ஸோ 2x + x வந்து 3x. இங்கே வந்து 90 டிகிரி இருக்குது. இங்கே வந்து என்ன இருக்குது அப்படின்னா 5 இருக்குது. ஸோ இங்கே வந்து 1 இருக்குது. ஓகேங்களா? ஸோ கூட்டுனீங்கன்னா 3x + 96 = 180. எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். லெஃப்ட் சைடு வச்சுட்டு மீதி இருக்க டேர்மில் ரைட் சைடு கொண்டு போங்க. அடித்து போட்டிங்கன்னா எக்ஸோட வேல்யூ வந்து 28 டிகிரி வந்துடுது. என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏவையும் சியும் கேட்டிருக்காங்க. ஏன் என்ன எடுத்திருக்கோன்னா x+1. ஸோ அந்த x+1ல் எக்ஸோட வேல்யூ 28 போட்டிங்கன்னா 29 வரும். அடுத்து சி கேட்டிருக்காங்க. சி வந்து 2x+5. ஸோ எக்ஸ் இருக்க இடத்துல வந்து 28 போட்டு 5 கூட்டி போட்டிங்கன்னா ஆன்சர் வந்து 61 டிகிரி வந்துடும். ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 29 டிகிரி 61 டிகிரி. ஓகேங்களா? அடுத்த கணக்கு, இருசமபக்க முக்கோணத்தின் ஒரு கோணம் 76 மற்றும் இரு கோணங்கள் சமமெனில் அக்கோணங்களை காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இருசமபக்க முக்கோணம் 2 பக்கங்கள் வந்து சமமாக இருக்கும், அதில் ஒரு கோணம் 76. இப்போ இருசமபக்க முக்கோணம் இப்போ இப்படி கூட எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அப்படி கூட தெரில. ஸோ நான் ஒரு ரஃபாக தான் வரைகிறேன். இதில் ஒரு கோணம் வந்து 76ன்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா இவங்களே சொல்லியிருக்காங்க இருசமபக்க முக்கோணம். அப்போ 2 பக்கமே சமமாக தானே இருக்கும். அப்போ ஒரு பக்கம் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துட்டா இன்னொரு பக்கம் எக்ஸ்ன்னு தான் வந்து எடுக்க போகிறோம். ஓகேங்களா? அப்போ x+x, இன்னொரு மூன்றாவது கோணம் 76, 3 கோணங்களின் கூடுதல் 180. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து சுருக்கி போட்டிங்கன்னா இங்கே ஒரு எக்ஸ், இங்கே ஒரு எக்ஸ், 2x = 180 - 76 கழிச்சு போட்டிங்கன்னா 104, x = 104/2 அடிச்சு போட்டிங்கன்னா 52. ஆன்சர் வந்து 52 டிகிரி 52 டிகிரி. ரெண்டுமே வந்து சமமாக இருந்தால் தான் அது இருசமபக்க முக்கோணம். செக் பண்ணுறதுக்கு 52 + 52 + 76 கூட்டினீங்கன்னா 180 டிகிரி ஆன்சர் வரும். அடுத்த கணக்கு, ஒரு முக்கோணத்தின் வெளிக்கோணம் 140 டிகிரி மற்றும் அதன் உள்ளெதிர் கோணத்தின் சமம் எனில் அம்முக்கோணத்தின் அனைத்து உட்கோணங்களையும் காண்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. வெளிக்கோணம் அப்படின்றது இரு உள்ளெதிர் கோணங்களின் கூடுதல். முன்னாடி ஒரு சம் பார்த்தோம்ல, அதே தான். இரு உள்ளெதிர் கோணங்களின் கூடுதல் வந்து இவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 140 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ 2x = 140 டிகிரி அப்படின்னா x = 140/2. இந்த 2x எப்படி வந்துச்சுன்னா இரு உள்ளெதிர் கோணங்கள் 2 கோணங்கள் இருக்கனால நம்ம 2xன்னு வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த 140 என்பது எப்படி வந்துச்சுன்னா வெளிக்கோணமும் இரு உள்ளெதிர் கோணங்களும் சமம்ன்றனால. ஸோ எக்ஸோ வேல்யூ வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? 70 டிகிரி கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ மூன்றாவது கோணம் என்னென்னா 180 டிகிரி - 70 × 70, அதாவது இரு சமபக்க முக்கோணம் அப்படின்றனால. ஓகேங்களா? ஸோ கழிச்சு போட்டிங்கன்னா ஆன்சர் வந்து என்ன வருதுன்னா 40 டிகிரி 70 டிகிரி 70 டிகிரி ஆன்சர். 20வது கொஸ்டின், முக்கோணம் ஏபிசியில் ஏபி = ஏசி எனில் எக்ஸினுடைய மதிப்பை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ஒரு இருசமபக்க முக்கோணம். ஓகேங்களா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏபி = ஏசின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ தனித்தனியாக மதிப்பு வந்து கொடுக்கலாம். ஸோ இங்கே படத்தில் பாருங்கள், ஏ வந்து 80 கொடுத்துருக்காங்க, சி வந்து எக்ஸ் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி பியை வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ வந்து இருசமபக்க முக்கோணம்ன்ற நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், a + b + c = 180 டிகிரி தெரியும். ஒன்று வந்து 80 கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னும் அடுத்து வந்து எக்ஸ் எடுத்துக்கலாம். இது வந்து இருசமபக்க முக்கோணம்ன்றனால மற்ற ரெண்டு பக்கங்கள் மற்ற 2 கோணங்கள் சமமாக இருக்கும்ன்றனால. ஓகேங்களா? ஸோ அப்போ x + x = 180. ஸோ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிங்கன்னா 50 டிகிரி வந்து வரும். அப்போ வெளிக்கோணம் = இரு உள்ளெதிர் கோணங்களின் கூடுதல்ன்றனால வெளிக்கோணம் என்னன்னா எக்ஸ் தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ எக்ஸ் கண்டுபிடிக்கணும். x = ஒரு கோணம் 80 டிகிரி கொடுத்துருக்காங்க, இன்னொரு கோணம் 50 டிகிரி. இது ரெண்டும் கூடுதல் தான் வெளிக்கோணம். ஸோ ஆன்சர் வந்து 130 டிகிரி.
அவ்வளோதான். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சரி, இப்போ பார்த்த டாபிக் வந்து வடிவியல். அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த டாபிக் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோவில் வந்து 7th ஸ்டாண்டர்டு மேக்ஸில் நம்ம பார்க்க போகிற அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா தகவல் செயலாக்கம் தான். ஸோ தகவல் செயலாக்கத்தில் அந்த பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க, படங்கள் வச்ச கொஸ்டின். அதில் முக்கியமான கொஸ்டின் மட்டும் நான் முக்கியமான கொஸ்டினில் ஒவ்வொரு மாடல்லையும் ஒவ்வொரு சமம் வந்து கொடுத்துருக்கேன் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாஸ்கல் முக்கோணத்தில் வரிசைகளின் எண்ணமைப்பை உற்று கவனித்து விடுபட்ட கட்டங்களை நிரப்புகன்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு பசில் மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ ரைட் சைடு ஃபுல்லாக ஒன்று ஒன்றா வந்துடும், லெஃப்ட் சைடு ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஒன்று ஒன்றா வந்துடும். இடையில இருக்க நம்பர்ஸ் வந்து எப்படி வந்ததுன்றதை நம்ம போடணும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1 இருக்குது, அடுத்து ரெண்டாவது 2 கட்டம் வரும், 1 1 தான் வரும். அடுத்து வந்து 3 கட்டம் வரும். இந்த 3 கட்டத்தில் 2 சைடுமே 1 1 போட்டுக்கோங்க. நடுவில் இந்த 2 எப்படி வந்துச்சுன்னா இந்த 1 கூட்டினா 2, அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து என்ன எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 1 அப்படியே போட்டுருங்க. அடுத்து 1 2 கூட்டினீங்கன்னா 3, இந்த 2 1 கூட்டினீங்கன்னா 3, இந்த 1 அப்படியே போட்டுருணும். அடுத்த கட்டம் இந்த 1 அப்படியே போட்டுருங்க. 1 3 கூட்டினீங்கன்னா 4, 3 3 கூட்டினீங்கன்னா 6, 3 1 கூட்டினீங்கன்னா 4, இந்த 1 வந்து அப்படியே போட்டுருணும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது 1 அப்படியே போட்டுருங்க. ரெண்டாவது கட்டத்தில் 1 4 கூட்டினீங்கன்னா 5, 4 6 கூட்டினீங்கன்னா 10, 6 4 கூட்டினீங்கன்னா 10, 4 1 கூட்டினீங்கன்னா 5 1. அடுத்தது 1 அப்படியே போட்டுருங்க. 1 5 கூட்டினீங்கன்னா 6, 5 + 10 15, 10 + 10 20, 10 + 5 15, 5 + 1 6, இந்த 1 அப்படியே வந்துடும். அடுத்தது 1 அப்படியே போட்டுருங்க. 1 + 6 7, 6 + 15 21, 15 + 20 35, 20 + 15 35, 15 + 6 21, 6 + 1 7, இந்த 1 அப்படியே வரும். இப்படியே ஒவ்வொரு கட்டமாக வந்து கீழே வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்கும். இதுதான் வந்து பாஸ்கல் முக்கோணம். ரைட் சைடு லெஃப்ட் சைடு 1 1 வரும். மேலேருந்து கட்டங்கள் வந்து எண்ணிக்கை அடுத்தடுத்து கூடிகிட்டே போயிடும். 1 2 3 4 5 6 7 8 இந்த மாதிரி கட்டங்கள் எண்ணிக்கை வந்து கூடிகிட்டே இருக்கும். ஓகேங்களா? இது வச்சு தான் சில கொஷின் வந்து எக்ஸாமில் கேட்டால் ஆன்சர் வந்து கரெக்டாக போட்டுருங்க. இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், கொடுக்கப்பட்டுள்ள பாஸ்கல் முக்கோணத்தில் உள்ள சாய்வு வரிசைகளை நகர்த்துவதன் மூலம் ஏற்படும் தொடரை கவனித்து விடுபட்டதை நிரப்புக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பாஸ்கல் முக்கோணத்தை வச்சு இப்படி தான் வந்து கொஷின் கேட்பாங்க. ஸோ இதுக்கு இந்த கொஷினுக்கு ஆன்சர் தெரியணும் அப்படின்னா பாஸ்கல் முக்கோணம் வந்து எப்படி வந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சாதான் இந்த மாதிரி நீங்கள் ரஃபாக எழுதி கூட இதுக்கு ஆன்சர் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், பாஸ்கல் முக்கோணம்னா அந்த முக்கோணம் ஞாபகம் வச்சணும். 2 சைடு 1 1 வரும், நடுவில் வந்து கூட்டி கூட்டி போடுவோம். இதில் இந்த பிக்சர் பாருங்கள், அவங்களே கொடுத்துருக்காங்க. 1 2 3 4 5 இந்த வரிசை கொடுத்துருக்காங்க. இது அடுத்ததுக்கு வரும்போது என்ன வரும்? அடுத்ததுக்கு வரும்போது இந்த லைன் வரும். ஓகேங்களா? ஆன்சர் பாருங்கள், 1 3 6 10 15 21 நான் போட்டிருக்குது. ஸோ இதை அப்படியே கீழே நகர்த்தும் போது இந்த நம்பர் வரும், 1 4 10 20 35. அதை அடுத்து கீழே நகட்டும் போது இந்த நம்பர் 1 5 15 35. இது மாதிரி வந்து நகட்ட ஆன்சர் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுக்குரிய ஆன்சர் வந்து இங்கே இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பாஸ்கல் முக்கோணத்தில் 3வது மற்றும் 4வது சாய்வு வரிசையில் அடுத்தடுத்து வரும் எண்களுக்கு இடையே உள்ள வித்தியாசத்தை கண்டறிந்து விடுபட்டதை நிரப்புகன்னு கேட்டிருக்காங்க. 3வது சாய்வு வரிசை கொடுத்துருக்காங்க, வித்தியாசம் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ஆன்சர் வந்து டைரெக்டாக போட்டிருக்கேன். 1 3 இருக்குது, 6 10 15 21 கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 2 வரும். ஓகேங்களா? ஸோ 2 இடையில் அப்படியே கண்டினியூ 2 3 4 5 6 தொடர்ந்து நம்பர் வரும். ஓகேங்களா? ஸோ இது வந்து 1, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 வரல, 2 வந்து போட்டுக்கலாம். ஸோ அடுத்து 3 போட்டுக்கலாம், 4 5 6 அந்த மாதிரி. ஸோ அடுத்தது பாருங்கள், 4வது சாய்வு வரிசை. இல்லாட்டி இந்த பிக்சர் வச்சே பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா 4வது சாய்வு வரிசை. இது 1 2 3 4வது சாய்வு வரிசை. 4வது சாய்வு வரிசையில் என்னென்ன இருக்குது? 1 4 கீழேருந்து போட்டிருக்காங்க. 1 4 10 20 35. ஸோ அதை எப்படி எழுதலாம் அப்படின்னா, இங்கே 1 இருக்குது, இங்கே 4 இருக்கா. ஸோ 4க்கு முன்னாடி என்ன? 3. ஓகேங்களா? ஸோ அடுத்து என்ன வரும்னா 10 - 4 6, 20 - 10 10, 35 - 20 15, இந்த மாதிரி தான் வரும்.
ஸோ இந்த மாதிரி நீங்கள் மைனஸ் பண்ணி கூட போட்டுக்கோங்க. அதே மாதிரி வரும் 3 - 1 2, 6 - 3 3, 10 - 6 4, 15 - 10 5, 21 15 6. ஸோ இந்த மாதிரி கீழே இருக்கிறது கேட்டால் கழிச்சு போடுங்க, மேலே இருக்கிறது கூட்டி போடுங்க. அந்த பாஸ்கல் வச்சு சொன்னால் ஈஸியாக இருக்கும்னு நினச்சேன். ஸோ குழப்பிக்க வேணாம், இந்த இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கீழே இருக்க நம்பர்ஸ் கொடுத்து மேலே பாக்ஸில் நம்பர் கேட்டால் கூட்டி போடுங்க, மேலே இருக்க நம்பர் கொடுத்து கீழே பாக்ஸில் ஆன்சர் என்னன்னு கேட்டாங்கன்னா மைனஸ் பண்ணி போடுங்க. அவங்களே எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க, இதெல்லாம் அவங்களே கொடுத்துருக்க நம்பர். நம்ம கண்டுபிடிச்ச நம்பர் இந்த டேஷ் போட்டிருக்கேன்ல, இந்த நம்பர் தான் நம்ம கண்டுபிடிச்சோம். ஸோ அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஆன்சர் வந்து தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ அடுத்து 4வது கணக்கு. மாஸ்கல் முக்கோணத்தில் 3வது சாய்வு வரிசையில் x என்பது எண் அமைந்துள்ள இடத்தையும் y என்பது அந்த எண்களையும் குறிக்கிறது எனில் y = x of x plus 1/2 என்பதை அட்டவணை மதிப்புக்கு சரிபார்த்து நிரூபிக்கவும் சொல்லியிருக்காங்க. xy வேல்யூ கொடுத்துருக்காங்க. இந்த ஃபார்முலா மாதிரி இருக்குல்ல, அதை எடுத்துக்கோங்க. இதில் அப்படியே எக்ஸ் இருக்க இடத்துல 1 இப்போ 1 வந்து போட்டுக்கணும். கீழே இது வந்து ஆன்சர் தரலை, நம்ம எழுதியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ x = 1 வந்து நம்ம அப்ளை பண்ணோம்னா, இப்போ பாருங்கள் 1 மட்டும் செஞ்சு காமிக்கிறேன், மீதி அப்படியே நான் ஆன்சர் கொடுத்துருக்கேன், பார்த்துக்குங்க. ஓகேங்களா? இதானே. ஸோ இப்போ y = என்ன போட்டுக்கலாம், 2 கூட போட்டு பாருங்கள். x இருக்க இடத்துல 2 போட்டிங்கன்னா 2 + 1/2. அப்போ 2 பெருக்குனிங்கன்னா 4 + 2/2 = 6/2 3. அப்போ y = 2ன்னு போட்டிங்கன்னா x = 2ன்னு போட்டிங்கன்னா y = 3. இதுதான். அப்போ x = 3ன்னு போட்டிங்கன்னா y 6, 4 போட்டிங்கன்னா 10, 5 போட்டிங்கன்னா 15, 6 போட்டிங்கன்னா 21. ஸோ எப்படி வந்துச்சுன்னு சொல்லியிருக்கேன், பார்த்துக்குங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து 7th அடுத்த டாபிக் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்து பார்க்க போகிற டாபிக் வந்து 7th ஸ்டாண்டர்டில் 7வது டாபிக்கு சதவீதமும் தனிவெட்டியும். கொஷின் பார்க்கலாம். சதவீதமும் தனிவெட்டியும். மொத்தமுள்ள முதல் கணக்கு, மொத்தமுள்ள 20 மணிகளில் 5 மணிகள் சிவப்பு எனில் சிவப்பு மணியினுடைய சதவிகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன பண்ணுவோன்னா 20 மணிகள் இருக்குது, 5 மணிகள் வந்து அதில் சிவப்பு. அப்போ என்ன பண்ணுவோம், அடித்து தானே போடுவோம். ஸோ ஆன்சர் வந்து 1 என்ன வரும் அப்படின்னா 4 வரும். சதவிகிதம் கேட்டனால 100 வந்து போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அடித்து போட்டிங்கன்னா 2 தடவை 4 வரும், இங்கே வந்து 50 தடவை வரும். ஸோ மறுபடியும் அடித்து போட்டிங்கன்னா 2 4 2 10. ஆன்சர் வந்து 25%. புரியுதுங்களா? இதெல்லாம் ஈஸியாக வந்து நம்ம போடுறது தான். எத்தனைக்கு எத்தனை அப்படின்னு கேட்டாலே நம்ம வந்து என்ன பண்ணுவோன்னா வகுப்போம். ஸோ அதனால் 5 மேலே போட்டு 20 கீழே போட்டுக்கிறோம். ஏன்னா மொத்த மணிகள் 20, அதில் 5 தான் வந்து சிவப்பு அப்படின்றனால 5 மேலே போட்டு இங்கே சதவிகிதம் கேட்டனால 100 வந்து நம்ம பெருக்கியிருக்கோம். ஓகேங்களா? ஆன்சர் வந்து என்ன வருதுன்னா 25%. 2வது கணக்கு. பின்வரும் சதவிகிதத்தை பின்னங்களாக மாற்றுக. 125% எப்படி பின்னமாக மாற்றலாம் அப்படின்னா 125/100 சதவீதம்னால 100 நம்ம போட்டுக்கிறோம். ஸோ அடித்து போட்டிங்கன்னா 5/4. இதுதான் பின்னம். அடுத்து 28 1/3% எப்படி பின்னமாக மாற்றலாம் அப்படின்னா, ஸோ இது கலப்பு பின்னமாக இருக்குது, இதை வந்து ஒரு தகாபினமாக நம்ம மாற்றணும். ஸோ போட்டிங்கன்னா என்ன வரும்னா 85/300 வரும். இதை அடிச்சிங்கன்னா 17/60. ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா பின்னம். ஓகேங்களா? ஸோ இந்த 1/3 தனியாக போட்டிருக்காங்க, அதாவது 1/3 இன்ட்டு பர்சன்டேஜ்னால 1/100 போடுறோம். அப்போ இது என்ன வரும்னா 1/100 வந்துடும். ஓகேங்களா? ஸோ அதுதான் இங்கே வந்து போட்டிருக்காங்க. ஏன்னா இங்கே வந்து என்ன இருக்குன்னா பகுதியில் 3 இருக்கனால என்ன ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்து 300 வந்துடும், மேலே வந்து 28 அந்த மாற்றும் போது 85 மாறிடும். ஸோ அடித்து போட்டிங்கன்னா 17/60. ஸோ 3வது கொஸ்டின். 50 மாணவர்களை கொண்ட ஒரு வகுப்பில் 28 மாணவிகளுடன் 22 மாணவர்கள் இருக்கிறார்கள் எனில் அவர்களின் சதவிகிதங்களை காண்கன்னு கேட்டிருக்காங்க. மாணவிகளினுடைய சதவிகிதம் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, மொத்தம் வந்து வகுப்பு மாணவர்கள் எத்தனை பேர் அப்படின்னு வந்து தெரியணும். இப்போ வகுப்பு மாணவர்கள் மொத்தம் வந்து 50 பேர். 50 பேரில் 28 பேர் வந்து மாணவிகள். அப்போ சதவிகிதம் கேட்டிருக்கனால நம்ம என்ன பண்ணணும்னா 100 வந்து பெருக்கணும். அப்போ 28/50 × 100 அடித்து போட்டிங்கன்னா 56%. அடுத்த மாணவர்களின் சதவிகிதம் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, மொத்த மாணவர்களினுடைய எண்ணிக்கை 50, அதில் மாணவர்கள் பாய்ஸ் வந்து 22 இன்ட்டு சதவிகிதம் கேட்டனால 100 வந்து நம்ம பெருக்கி போகிறோம். ஸோ வந்து கேன்சல் பண்ணி போட்டிங்கன்னா ஆன்சர் வந்து 44%. அப்போ ஆன்சர் வந்து 56 44. 4வது கணக்கு. ஒரு தேர்வில் வேட்பாளர் ஒருவர் பெற்ற வாக்குகளின் சதவிகிதம் 48% ஆகும்.
அவர் பெற்ற வாக்குகளை பின்னமாக வெளிப்படுத்துக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வேட்பாளர் பெற்ற வாக்குகளின் எண்ணிக்கை வந்து மொத்தம் 100 வாக்கில் 48% வந்து வாங்கியிருக்காங்க. அப்போ 48/100 அடித்து போட்டிங்கன்னா என்ன வருதுன்னா 12/25 வருது. ஓகேங்களா? ஸோ இதை பின்னமாக வந்து எப்படி மாற்றலான்னா அப்படியே வச்சுக்கலாம். பின்னமாக அப்படியே மாற்ற முடியாது. 12/25 அப்படியே தான் இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா வகுக்க முடியாதுல்ல. ஸோ ஆன்சர் 12/25. 5வது கொஸ்டின், ரஞ்சித்தின் மாத வருமானம் ரூபாய் 7500, அதில் 25% சேமித்தார் எனில் அவர் எவ்வளவு தொகையை வந்து சேமித்தார் என்பதை காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ மொத்த சேமிப்பு தொகை என்ன அப்படின்னா, ஸோ மொத்தம் 25% வந்து அவருடைய மொத்த சேலரியில் வந்து சேவிங்ஸ் வந்து பண்ணியிருக்காரு. அப்போ 25/100 100க்கு மொத்த செலவில் மொத்த தொகையில் 25% வந்து சேவிங் பண்ணியிருக்காரு. அப்போ 100 கீழே போட்டுக்கணும். 25 அவருடைய சம்பளம் 7500. அவ்வளோதான். ரெண்டுமே வந்து அடிச்சு போட்டிங்கன்னா ஆன்சர் வந்து 1875 ரூபா வந்து என்ன பண்ணுறாருன்னா அவர் வந்து சேவிங்ஸ் வந்து பண்ணுறாரு. ஓகேங்களா? ஸோ அடுத்தது 6வது கணக்கு, மலர் 25 மீட்டர் துணி சுற்றிலிருந்து 1.75 மீட்டர் துணியை வாங்கினார் எனில் மலர் வாங்கிய துணியின் அளவை சதவிகிதத்தில் குறிப்பிடன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மொத்தமாக வந்து அவங்க எவ்வளோ துணி வந்து வாங்கியிருக்காங்கன்னா 1.75 மீட்டர் துணி வந்து வாங்கியிருக்காங்க. இதை வந்து சதவிகிதத்தில் எப்படி சொல்லலாம்னா 1.75 × 100/25. ஸோ இங்கே வந்து பாயிண்ட் இருக்கனால பாயிண்ட்டை கேன்சல் பண்ணுறதுக்கு 100ஆல் வந்து நம்ம வந்து பெருக்கிறோம். பெருக்குனே 0 கேன்சல் பண்ணி போட்டிங்கன்னா 175/25 × 100. இந்த 100 எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம அந்த டாட் வந்து கேன்சல் பண்ணுறதுக்காண்டி வந்து நம்ம பெருக்கிறோம். மேலே பெருக்குனா கீழே தானே பெருக்கணும். ஸோ அதனால ஓகேங்களா? ஸோ அப்போ 175/25 × 100 × 100 அடித்து போட்டிங்கன்னா 7%. ஸோ அவர் வந்து எவ்வளோ துணி வந்து வாங்கியிருக்காங்க சதவிகிதத்தில் வந்து 7%. 7வது கணக்கு, ஆடி தள்ளுபடி விற்பனையின் போது ஒரு சட்டையின் விலை 90ல் இருந்து 50ஆக குறைந்தது எனில் குறைவின் சதவிகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எவ்வளோ குறைஞ்சிருக்கு அப்படின்னா 90லேருந்து 50 குறைஞ்சிருக்கு. அப்போ வந்து 40 ரூபா. ஓகேங்களா? ஸோ இதனுடைய சதவிகிதம் கேட்டனால 40 மொத்த விலை என்னன்னா 90. ஓகேங்களா? ஸோ 40/90 × 100. ஸோ சுருக்கி போட்டிங்கன்னா எவ்வளோ வரும்னா 44 × 4/9 வந்து என்னன்னா குறைஞ்சிருக்கு. ஆடி தள்ளுபடியில் ஒரு சட்டையின் விலை வந்து குறைஞ்சிருக்கு. இது எப்படி போடுறதுன்னு தெரியும்ல. 400 உள்ளே போட்டு 9 வெளியில் போட்டு வகுத்து போடணும். ஸோ என்ன வருதோ இங்கே கீழே இருக்க நம்பர் மேலே போயிடும். ஈவு வந்து மேலே போயிடும். மீறி மேலே போயிடும். ஈவு வந்து சைடில் வந்துடும். எதனால் வகுக்கிறோமோ அது பையில் வந்துடும். அவ்வளோதான். 8வது கணக்கு, ஒரு தண்ணீர் தொட்டியில் தண்ணீரின் அளவு 2 நிமிடத்தில் 35 லிட்டரில் இருந்து 50 லிட்டராக அதிகரிக்கிறது எனில் அதிகரித்த தண்ணீரினுடைய சதவிகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வேறுபாடு பார்த்தீங்கன்னா என்னென்னா எவ்வளோ கூடியிருக்குன்னா ஸோ 35ல் இருந்து 50 கூடியிருக்கு. அப்போ 15 லிட்டர் வந்து கூடியிருக்கு. அப்போ அதிகரித்த நீரினுடைய சதவிகிதம் என்னென்னா இந்த 15. அப்போ இது எப்படி சதவீதம் கண்டுபிடிக்கிறது? 15/35. ஆரம்பத்தில் எவ்வளோ இருந்தது? 35 × 100. ஸோ அடித்து போட்டிங்கன்னா ஆன்சர் என்ன வருதுன்னா 42.86%. 9வது கணக்கு, ஒரு கடைக்காரர் நாற்காலியை ரூபாய் 325க்கு வாங்கி 350க்கு விற்பனை செய்கிறார் எனில் லாப சதவிகிதத்தை காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ லாபம் எவ்வளோனா இது தெரியும், 25 ரூபா வந்து லாபம். அப்போ லாப சதவிகிதம் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ எவ்வளோ லாபமோ லாபம் பை விற்ற விலை இன்ட்டு என்ன வரும்? லாபம் பை வாங்கிய விலை இன்ட்டு 100. ஸோ அடிச்சு போட்டிங்கன்னா ஆன்சர் என்ன வரும்னா 100/13 79/13% வந்து லாபம் வந்து அவருக்கு கிடச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ ஃபார்முலா லாபம் பை வாங்கிய விலை இன்ட்டு 100. ஓகேங்களா? ஸோ அடுத்த கணக்கு, ஒரு சட்டை ரூபாய் 110க்கு வாங்கப்பட்டு 90க்கு விற்பனை செய்யப்படுகிறேன் நட்ட சதவீதத்தை காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நட்ட சதவீதம் என்ன, நட்டம் என்ன அப்படின்னா 110 ரூபாய்க்கு வாங்கி 90 ரூபாய்க்கு விற்றாங்கன்னா அங்கே நட்டம் எவ்வளோ? 20 ரூபா வந்த நட்டம். ஸோ நட்ட சதவீதம் என்ன அப்படின்னா நட்டம் பை வாங்கிய விலை இன்ட்டு 100. ஸோ நட்டம் என்ன? 20 ரூபா நட்டம். வாங்கிய விலை என்ன? 110 ரூபா இன்ட்டு 100 அடித்து போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும் 18/2/11. ஸோ அடுத்து 11வது கணக்கு, ஒரு புத்தக கடையில் உள்ள 70 பத்திரிகைகளில் 14 பத்திரிகை நகைச்சுவை பத்திரிகைகள் எனில்
நகைச்சுவை பத்திரிகைகளினுடைய சதவிகிதம் என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ மொத்த பத்திரிகை 70. அப்போ 14/70 × 100 அடிச்சு போட்டிங்கன்னா என்ன ஒரு ஆன்சர் 20%. ஓகேங்களா. 12 தண்ணீர் தொட்டியின் கொள்ளளவு 50 லிட்டர்கள் ஆகும். தற்போது அதில் 30% தண்ணீர் வந்து நிரம்பியுள்ளது எனில் அதில் 50% தண்ணீர் நிறைய இன்னும் எத்தனை லிட்டர்கள் தேவைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு எவ்வளோ நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 30% வந்து நிறைஞ்சிருக்கு. அப்போ நம்ம வந்து அந்த லிட்டரில் எப்படி கண்டுபிடிக்கணும்னா 30/100 என்ன போடணும்னா 50. மொத்தம் எத்தனை 50. இது வந்து நம்ம அந்த மாணவர்கள் இதில் பார்த்தோம்ல அதே மாதிரி தான். ஓகேங்களா. ஸோ 50. ஸோ மொத்தம் அதாவது இந்த 50ன்றது மொத்த கொள்ளளவு, 30ன்றது இப்போதைக்கு வந்து எவ்வளோ நிறைஞ்சிருக்கு எத்தனை சதவிகிதம், 100ன்றது சதவீதம் கண்டுபிடிக்கிறனால. ஸோ வந்து 15 லிட்டர். ஸோ அடுத்தது வந்து 50% தண்ணீரின் அளவு எவ்வளோ, மொத்தம் எவ்வளோனா 25 லிட்டர். அப்போ 25 - 15 10 லிட்டர் வந்து இன்னும் தண்ணி நிறையிறதுக்கு வந்து தேவைப்படுது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிச்சிருக்கோன்னா 30% அப்படின்றது எத்தனை லிட்டர் அப்படின்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்தது வந்து 50 லிட்டர்கள் அப்படின்னு வந்து 50%, அதாவது 50% வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்கனால இந்த 50%ன்றது எத்தனை லிட்டர் அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். கடைசியில் ரெண்டையும் கழிச்சு போகிறோம். ஆன்சர் வந்து 10 லிட்டர். 13 ரூபாய் 25,000ற்கு 8% வட்டி வீதம் 3 ஆண்டுகளுக்கு தனி வட்டி காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தனி வட்டி ஃபார்முலா என்னன்னா PNR/100. பி வந்து அசல் தொகை வந்து 25,000 கொடுத்துருக்காங்க. வட்டி வீதம் R வந்து 8% கொடுத்துருக்காங்க. காலம் ஆண்டு வந்து N வந்து 3 ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான், எல்லாமே கொடுத்துருக்காங்க. டைரெக்டாக ஃபார்முலாவில் அப்படியே அப்ளை பண்ணி ஆன்சர் வந்து கண்டுபிடிக்கிறோம். ஆன்சர் வந்து என்னென்னா 6000. ஃபார்முலா படிச்சுக்கோங்க. I = PNR/100. 14 அர்ஜுன் ஒரு வங்கியில் இருந்து ஆண்டுக்கு 5% வட்டி வீதம் ரூபாய் 5000 கடனாக பெற்றார். 3 ஆண்டுகளின் முடிவில் அவர் செலுத்த வேண்டிய வட்டியையும் மொத்த தொகையும் காண்க. தனி வட்டி ஃபார்முலா என்ன PNR/100. எப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5000 ரூபா வந்து கொடுத்துருக்காங்க. ஆண்டு வந்து 3 ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க. ஸோ N = 3, P என்ன 5000. ஓகேங்களா. ஸோ அடுத்தது R வட்டி வீதம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5% வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே வந்து அப்ளை பண்ணி நம்ம அந்த தொகை வந்து தனி வட்டி வந்து நம்ம கண்டுபிடிச்சிடும் 750 ரூபா. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா அவர் 3 ஆண்டுகளின் முடிவில் செலுத்த வேண்டிய வட்டியும் தொகையும் காண்க. அப்போ என்ன அப்படின்னா ஸோ வட்டி வந்து கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ அசல் தொகை வந்து 5000. ஸோ 5000 + வட்டியை சேர்த்தோம்னா என்ன வரும் 5750. ஆன்சர் வந்து 5750. ஓகேங்களா. ஸோ அடுத்த கணக்கு, அதாவது இதெல்லாம் ஒரு மனக்கணக்கு மாதிரி தான். ஒருத்தவங்க வந்து வட்டிக்கு வந்து கொடுக்குறாங்க ஒரு பணத்தை, 5% 5% வந்து வட்டி அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ 3 வருஷத்துக்கு பின்னாடி எவ்வளோ கிடைக்குன்னா வட்டியோட அந்த அசல் தொகையை சேர்த்து தானே வரும், அவ்வளோதான். ஓகேங்களா. ஸோ அடுத்தது 6% தனி வட்டி வீதத்தில் ரூபாய் 5600 எத்தனை ஆண்டுகளில் 6720 மாறும். ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா R கொடுத்துருக்காங்க, N வந்து கேட்டிருக்காங்க, அசல் வந்து கொடுத்துருக்காங்க 5600. ஓகேங்களா. ஸோ எழுதிக்கோங்க. I அப்படின்றது தனி வட்டி. ஓகேங்களா. தனி வட்டி வந்து என்னென்னா 1120 ரூபா. ஏன்னா இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா அசல் வந்து தனி வட்டி வந்து கொடுத்துருக்காங்க, அந்த தொகை வந்து கொடுத்துருக்காங்க, அதோட வட்டியோட சேர்த்து தான் இந்த 6720 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அதாவது ஒரு தொகை ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 5600 இருந்துச்சு அப்படின்னா ஸோ அது ஒரு கொஞ்ச நாளைக்கு பின்னாடி 6720 மாறி இருக்கு அப்படின்னா மீதி இருக்க அந்த 1120 தொகை என்னன்னா வட்டி. அதுதான் வந்து தனி வட்டி. ஓகேங்களா. ஸோ தொகை அப்படியே தான் இருக்கும், அதுக்கு எக்ஸ்ட்ரா ஆட் ஆகுறது தான் நம்ம வட்டின்னு சொல்லுவோம். ஸோ அது எவ்வளோ அப்படின்றத ஃபஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அது என்னென்னா I = என்னென்னா 1120 ரூபா. இப்போ நம்மளுக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா தனி வட்டியும் கண்டுபிடிச்சிட்டோம், அசலும் கொடுத்துருக்காங்க, ஆறும் கொடுத்துருக்காங்க, காலம் தான் எத்தனை ஆண்டு அப்படின்னு என்னோட வேல்யூ தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஃபார்முலா பாருங்கள், I = PNR/100. நமக்கு வந்து என்ன வேணும்னா என்ன தான் வேணும். ஸோ என்ன வந்து லெஃப்ட் சைடு வச்சுட்டு மீதி இருக்க டேர்மில் அந்த சைடு கொண்டு போயிருங்க. ஸோ கொண்டு போனீங்கன்னா I ×
100/p × 6. psi வந்து என்னவா வரும்? என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 1120 இன்ட்டு n வந்து தெரியாது, இந்த சைடு வச்சுட்டோம். r வந்து 6% போட்டோம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து p என்ன? 5600. ஸோ அது வந்து சுருக்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் என்ன வரும்னா, ஆன்சர் வந்து 1/3 ஆண்டுகள். ஸோ அடுத்தது இந்த இடத்துல ஆன்சர் என்னவா வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 10/3 வரும். ஓகேங்களா? அந்த சைடு அடிச்சிருக்கேன் பாருங்கள், 10/3 வரும். ஸோ 10/3 வந்து நீங்கள் போட்டிங்கன்னா என்ன வரும் அப்படின்னா 3 9 வரும், மீதி 1. ஆன்சர் வந்து 1/3 ஆகும். ஓகேங்களா? ஸோ அடுத்து 16வது கணக்கு. சதீஷ்குமார் என்பவர் ஒருவரிடம் இருந்து ரூபாய் 52,000 குறிப்பிட்ட தனிவெட்டு விகிதத்தில் கடனாக பெற்றார். 4 ஆண்டுகள் கழித்து சதீஷ்குமார் ரூபாய் 79,040 மொத்த தொகையாக செலுத்தினார் எனில் வட்டி வீதம் காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஆர் வந்து கேட்டிருக்காங்க. ஒரு தொகை வந்து 52,000 இருக்குது. அது வந்து 4 வருஷத்துக்கு பின்னாடி 79,040 மாதிரி இருக்குது. அப்போ வட்டி வந்து நம்ம எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். வட்டி எவ்வளோ வருது அப்படின்னா, எவ்வளோ வருதுன்னா 27,040 அப்படின்றது நம்மளுக்கு வட்டியாக வருது. ஸோ வந்து தனி வட்டி ஐ கண்டுபிடிச்சாச்சு. ஆண்டுகள் என் வந்து கொடுத்துருக்காங்க. அசல் தொகை பி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நம்மளுக்கு ஆறு தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆறு லெஃப்ட் சைடு வச்சுட்டு மீதி இருக்க டேர்ம்லாம் கொண்டு போங்க. அடிச்சு போட்டிங்கன்னா ஆன்சர் வந்து 52/4 வரும். ஸோ இதை சுருக்கி போட்டிங்கன்னா 13% அப்படின்னு ஆர் ஈக்குவல் டு 13% அப்படின்றது ஆன்சர். 17வது கணக்கு. ஒரு அசலானது ஆண்டுக்கு 10% வட்டி வீதத்தில் 5 ஆண்டுகளில் ரூபாய் 10,050 உயர்ந்ததெனில் அசலை காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பி ஏக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 10,050 வந்து கொடுத்துருக்காங்க, அதாவது வட்டியோட சேர்த்து. ஓகேங்களா? ஸோ என்ன வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5 ஆண்டுகள், ஆர் வந்து 10% கேட்டிருக்காங்க. ஏ அப்படின்றது என்ன அப்படின்னா, நம்ம ஒரு அமௌண்ட் வச்சுருக்கோன்னா அந்த அமௌண்ட்டு வட்டியும் சேர்ந்ததான் அந்த ஏ அப்படின்ற தொகை. ஓகேங்களா? அப்போ ஏ ஈக்குவல் டு பி ப்ளஸ் ஐயோட ஃபார்முலா என்ன? ஐனா தனி வட்டி, ஐயோட ஃபார்முலா என்ன? PNR/100. அதை நம்ம போடுறோம். ஓகேங்களா? ஸோ பி ப்ளஸ் ஐயோட ஃபார்முலா PNR/100 நம்ம இங்கே போட்டோம். இப்போ ஏ ஈக்குவல் டு பியை வந்து காமனாக இருக்கனால இங்கேயும் பி இருக்குது, இங்கேயும் பி இருக்குது. அதனால் பியை காமனாக வெளியே எடுத்துட்டோம்னா, பி எடுத்துட்டா இங்கே 1 இருக்கிறதான்னு அர்த்தம். ஸோ 1 + NR/100. ஸோ இங்கே வந்து ஏ நம்ம கொடுத்துருக்காங்க 10,050. ஸோ அதை அப்படியே போட்டுக்கோங்க. பி ப்ராக்கெட்குள்ளே 1 ப்ளஸ் என் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 10 கொடுத்துருக்காங்க. சரி, என் வந்து 5 கொடுத்துருக்காங்க, ஆர் வந்து 10 கொடுத்துருக்காங்க. ஸோ 10 × 5/100 ஈக்குவல் டு 10. இது அப்படியே எல்சிஎம் எடுத்துருங்க. 100 + 150 சரி 100 + 50/100. ஸோ அடுத்து வந்து 100 50 கூட்டினீங்கன்னா 150/100. ஸோ இங்கே வந்து 2 0 வந்து இருக்குது. ஸோ ஒரு 0 கேன்சல் பண்ணிட்டு அடித்து போட்டிங்கன்னா 3 5 15 2 5 20 3/2 வரும். பி ஆஃப் 3/2. இந்த பக்கம் 1050 வந்து 10,050 வந்து அப்படியே தான் இருக்குது. ஓகேங்களா? அப்போ பி ஈக்குவல் டு, இப்போ பாருங்கள், பி ஈக்குவல் டு இந்த மாதிரி தான் வரும். ஓகேங்களா? அப்போ நம்மளுக்கு பி தான் வேணும். ஸோ பி அந்த சைடு வச்சுட்டு மீதி அந்த சைடு கொண்டு போனோம்னா இது அப்படியே தலைகீழாக மாறிடும். ஸோ அப்போ 2/3 வரும். அடித்து போட்டேன்னா பியோட வேல்யூ 6,700 வரும். ஸோ ஆன்சர் பி ஈக்குவல் டு 6,700. ஓகேங்களா? அந்த 6,700 அப்படின்ற தொகை தான் வந்து 5 ஆண்டுகளுக்கு பிறகு 10,050 வந்து மாறி இருக்கு. ஸோ அடுத்த கணக்கு. 8உடன் எத்தனை சதவிகிதம் சேர்ந்தால் 64 கிடைக்கும்? ஸோ தேவையான சதவிகிதம் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ 8 எத்தனை சதவிகிதம் அப்படின்னு கேட்டனால 8 பெருக்கல் X% ஈக்குவல் டு 64. ஸோ எக்ஸ் வந்து X/100 எழுதிக்கலாம். ஸோ X/100 ஈக்குவல் டு 64. ஏன் X/100னா சதவிகிதத்தான மதிப்பு வந்து 1/100. ஓகேங்களா? ஸோ அப்போ போட்டிங்கன்னா 64 வந்துடும். ஸோ இது 8ஐயும் 100ஐயும் அடித்து போட்டிங்கன்னா 4 தடவை 4 2 8 50 தடவை 100. ஸோ அதுக்கப்புறம் வந்து X/50 ஈக்குவல் டு 64. ஸோ அது அப்படியே 4 வந்து கீழே வந்துடும், 50 மேலே போயிடும், தலைகீழாக மாறிடும். அடித்து போட்டிங்கன்னா ஆன்சர் வந்து 800 ரூபா. ஸோ 8உடன் 800 ரூபாய் சேர்ந்தால் 64 கிடைக்கும் அப்படின்றது ஆன்சர். ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து நம்ம சதவீதம் தனிவட்டி கணக்கு வந்து பார்த்தாச்சு. ஸோ அடுத்த டாபிக் பார்க்கலாம். மேக்ஸில் பார்த்தீங்கன்னா அடுத்த டாபிக் என்னென்னா புள்ளியியல். இதோட 7th மேக்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ 6th முடிச்சாச்சு,
7th வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ 7th டைம் இல்லாதனால லாஸ்ட் 4 டாபிக் வந்து இந்த ஒரே வீடியோவில் வந்து நான் கொடுத்துட்டேன். ஸோ வந்து இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்க வீடியோஸ்க்குரிய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணுன்றவங்க வந்து செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? கொஸ்டின் வந்து பார்க்கலாம். புள்ளியியல் கூட்டு சராசரி. சராசரி எப்படி கண்டுபிடிக்கிறதுனா மதிப்புகளின் கூடுதல் பை மதிப்புகளினுடைய எண்ணிக்கை. ஓகேங்களா? முதல் 10 இயல் எண்களின் சராசரியை காண்கன்னு கேட்டிருக்காங்க. முதல் 10 இயல்கள்னால் என்ன? 1லேருந்து 10 வரை இருக்கிறதா முதல் 10 இயல்கள். இயல் எண்கள் அப்படின்னா 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். முழு எண்கள் கேட்டாங்கன்னா 0 + 1 + 2 + 9 வரை வரும். ஓகேங்களா? முதல் 10 முழு எண்களின் சராசரின்னு கேட்டால் 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். முதல் 10 இயல் எண்களின் சராசரின்னு கேட்டால் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ 1 + 10 போட்டோன்னா ஆன்சர் 55/10. இந்த 10 எப்படி வந்துச்சுன்னா மொத்தம் எத்தனை எண்ணிக்கைன்றதான் கீழே வரும். ஸோ இங்கே 10 கொடுத்தனால 10 போட்டுக்கிறோம். ஸோ அடிச்சு போட்டிங்கன்னா 5.5 ஆன்சர். ஓகேங்களா? ஸோ 2வது கணக்கு 9 விவரங்களின் சராசரி 24 எனில் அவ்விவரங்களின் கூட்டுத்தொகை காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ சராசரி வந்து மதிப்புகளின் கூடுதல் பை மதிப்புகளின் எண்ணிக்கை. இப்போ சராசரி 24ன்னு அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ 24ன்னு எடுத்துக்கோங்க. மதிப்புகளினுடைய கூடுதல் வந்து நம்ம கேட்டிருக்காங்க, எண்ணிக்கை வந்து கொடுத்துருக்காங்க 9 அப்படின்றனால. ஸோ அப்போ மதிப்புகளின் கூடுதல் பை 9ன்னு போட்டுக்கிறோம். போட்டோம்னா நம்ம மதிப்புகளின் கூடுதல் தான் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த லெஃப்ட் சைடு வச்சுட்டு மீதி இருக்கட்டும் அந்த சைடு கொண்டு போயிட்டீங்கன்னா ஆன்சர் வந்து 216. ஸோ இந்த சம் வந்து கேட்டிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இது வந்து ஒரு ஃபார்முலா மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, மனப்பாடம் தேவையில்லை. எப்படி வருது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக போட்டுடலாம். 3வது கொஸ்டின். ஒரு கிரிக்கெட் அணி கடைசி 10 போட்டிகளில் பெற்ற ஓட்டங்களின் சராசரி 276. அந்த ஓட்டங்கள் 235, 400, 351, x 100, 315, 410, 165, 260 மற்றும் 284 எனில் அந்த அணி 4வது போட்டியில் பெற்ற ஓட்டங்களை காண்க. ஸோ ஒவ்வொரு ஓட்டத்துலேயும் ஒவ்வொரு மதிப்பெண் வந்து வாங்குறாங்க. ஸோ அதில் 4வது வந்து கொடுக்கல, எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அதனுடைய வேல்யூ என்ன தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ சராசரி எப்படி கண்டுபிடிக்கிறது? மொத்தம் எத்தனை இருக்கும் அதை போட்டு எண்ணிக்கை கீழே போடுறோம். இங்கே சராசரி 276 அவங்களே கொடுத்தனால நம்ம வந்து லெஃப்ட் சைடு போட்டுட்டு ஸோ எக்ஸ் வச்சுக்கிறோம். எக்ஸோட வேல்யூ லாஸ்ட்டில் என்ன வரும்னா அதே பேட்டர்ன் தான், பெருக்கிறது கழிக்கிறது வகுக்கிறதுலாம் செஞ்சோம்னா உங்களுக்கு எக்ஸோட வேல்யூ வந்துடும். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 240. ஸோ 276 இந்த சைடு வச்சுக்கிட்டோம். இந்த மொத்த தொகையை எல்லாத்தையுமே கூட்டும்போது 2520 வரும். எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் அப்படியே வச்சுக்கிறோம், பை 10 போட்டுக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ 2520 ப்ளஸ் எக்ஸை லெஃப்ட் சைடு வச்சுக்கிட்டு, ஏன்னா எக்ஸ் இந்த சைடு தானே இருக்குது, அதனால் லெஃப்ட் சைடு வச்சுட்டு இதை ரெண்டையும் இந்த சைடு கொண்டு போயிடும். 276 பை 10 இந்த சைடு வச்சுட்டோம்னா 10 இந்த சைடு கொண்டு போயிட்டோம்னா என்னவாகும்னா பெருக்கல் ஆயிரும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் இது அப்படியே வந்து இந்த சைடு கொண்டு வந்துருங்க. ஸோ ஆன்சர் வந்து என்ன பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் 240. 4வது கணக்கு 10 மதிப்புகளின் கூட்டு சராசரி 22 என கண்டறியப்பட்டது. மேலும் ஒரு புதிய மதிப்பு 44ஐ அந்த மதிப்புகளுடன் சேர்த்தால் எந்த மதிப்புகளுடன் சேர்த்தால் புதிய சராசரி என்னவாக இருக்கும் கேட்டிருக்காங்க. அந்த மதிப்புகளுடன் கூடுதல் 10 மதிப்புகளின் கூடுதல் வந்து 22 × 10. ஓகேங்களா? ஸோ மொத்தம் 10 22 ரெண்டையும் பெருக்குனா தான் மதிப்புகளின் கூடுதல் வரும். அந்த ஃபார்முலா இருந்துச்சுல அது. அப்போ 11 மதிப்புகளின் கூடுதல் அப்படின்றது 220 + 44. ஏன்னா புதிய மதிப்பெண்கள் 44 சேர்த்துருக்காங்க, அதனால நம்ம +44 போட்டுக்கிறோம். ஸோ ஆன்சர்னா 264. அப்போ புதிய சராசரி 264 பை மொத்தம் இது எத்தனை? 11. ஓகேங்களா? ஏன்னா இங்கே 10 மதிப்பெண் கொடுத்துருக்காங்க, புதிதாக ஒரு மதிப்பெண் சேர்த்தனால 10 + 1 11, அதான் கீழே போட்டிருக்கோம். ஸோ அடித்து போட்டிங்கன்னா ஆன்சர் வந்து 24. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு 10 மதிப்புகளினுடைய கூட்டு சராசரி அவங்களே கொடுத்துருக்காங்க 22 அப்படின்னு. அப்போ ஒரு புதிய மதிப்பு 44ஐ அந்த மதிப்புகளுடன் சேர்க்கும்போது சராசரி என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு 10 மதிப்பெண்களுக்குடைய சராசரி அப்படின்றது 10 × 22 போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் 44 கூட்டிக்கிறோம், என்ன வந்துச்சோ அதோட 44 கூட்டிக்கிறோம். ஏன்னா அந்த 44 வந்து சேர்க்குறாங்க. ஓகேங்களா? 44 கூட்டுனா 264 வந்துடுது. இப்போ இதுக்கு சராசரி கண்டுபிடிக்கணும். அப்போ 264/11. 11 எப்படி வந்துச்சுன்னா இங்கே 10 மதிப்பெண் அடுத்து ஒரு மதிப்பெண் வந்து கூட்டுனனால 10 + 1 11 போட்டோம். ஓகேங்களா?
அஞ்சாவது கணக்கு கொடுக்கப்பட்ட எண்களினுடைய முகடு காண்க. ஸோ முகடு அப்படின்றது என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து கொடுத்துருக்க நம்பரை ஏறு வரிசையில் வந்து நம்ம எழுதிக்கணும். சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் வரை எழுதிக்கணும். எழுதிக்கிட்டு எந்த நம்பர் வந்து நிறையா வருதோ அதுதான் அதனுடைய முகடாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 6 5 3 0ன்ட்டு 2 வரை கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த கொடுத்துருக்க நம்பரை நம்ம ஏறு வரிசை, அதாவது இங்கிலீஷில் அசெண்டிங் ஆர்டர்னு சொல்லுவாங்க. ஸோ அதுபடி வந்து நம்ம எழுதிக்கிறோம். எழுதிட்டு 1க்கு மேலே எத்தனை வந்திருக்கோ, நம்பர் அதிகமாக வந்திருக்கோ அதுதான் வந்து அதனுடைய முகடு. ஓகேங்களா? ஸோ 6வது கணக்கு பின்வரும் கோல்ஃப் விளையாட்டு புள்ளிகளின் இடைநிலையை காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இடைநிலை அப்படின்றது என்னென்னா நடுவில் இருக்க நம்பர் அப்படின்னு நம்ம எடுத்துக்குவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள் 68 79 78 65 75 70 63 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஏறு வரிசையில் எல்லா நம்பரையும் சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் வரையும் ஏறு வரிசைப்படுத்தி எழுதிக்கணும். இதில் தான் ஆன்சர் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ எண்ணிக்கையை கூட்டி பாருங்கள். 1 இங்கே இதை வச்சு பாருங்கள். 1 2 3 4 5 6 7. என்னோட எண்ணிக்கை என்ன வருதுன்னா 7. அப்போ 7 அப்படின்றது ஒற்றைப்படையா இரட்டைப்படை என்னன்னா ஒற்றைப்படை எண். இந்த மாதிரி ஒற்றைப்படை எண் வந்தது அப்படின்னா ஸோ இதுக்கு ஒரு ஃபார்முலா மாதிரி என்னென்னா இடைநிலை அளவு என்பது n+1/2வது உறுப்பு. அதாவது இந்த ஃபார்முலாவில் போட்டு எந்த நம்பர் வருதோ அந்த நம்பரை இந்த ஏறு வரிசைப்படுத்தி எழுதியிருக்கோம்ல எந்த வரிசையில் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சி எழுதணும். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், உங்களுக்கு புரிஞ்சிடும். இது வந்து ஒற்றைப்படையாக வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ ஒற்றைப்படைனா என்னன்னு எல்லாத்துக்குமே தெரியும். 7ன்றது ஒற்றைப்படையாக வந்திருக்கு. ஸோ ஃபார்முலா வந்து n+1/2வது உறுப்பு. எண் என்னன்னா 7. 7 எப்படின்னு கண்டுபிடிச்சோம்? இது எல்லா நம்பரையும் கூட்டி எத்தனை வருதோ அதுதான் வந்து என்ன. அப்போ என்ன இருக்க இடத்துல 7 போடுங்க. 7 + 1/2. 7 + 1 8. 8/2 அடிச்சு போட்டிங்கன்னா 4வது உறுப்பு. ஏறு வரிசையில் 4வது உறுப்பு எது? 1 2 3 4. 4வது உறுப்பு எது? 73. அதுதான் வந்து ஆன்சர். புரியுதுங்களா? ஸோ அடுத்து நம்ம இரட்டைப்படை எண் வச்சு ஒன்று பார்க்கலாம். இங்கே பாருங்கள், பின்வரும் தரவுகளின் இடைநிலையை காண்க. ஸோ கொடுத்துருக்க எண்ணை ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? ஏறு வரிசைப்படுத்தி எழுதணும். சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் வரை ஏறு வரிசைப்படுத்தி எழுதணும். இப்போ இதில் மொத்தம் எத்தனை நம்பர் இருக்குன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 இருக்குது. அப்போ n = 8. இது ஒரு இரட்டை எண். அப்போ இரட்டை எண் வந்தால் இடைநிலை ஃபார்முலா என்னென்னா 1/2 ப்ராக்கெட்டில் n+2வது உறுப்பு ப்ளஸ் n/2 ப்ளஸ் 1வது உறுப்பு 2 இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது ஃபார்முலா வந்து இரட்டை எண் வந்ததுன்னா 1/2 ப்ராக்கெட்டில் n+2வது உறுப்பு ப்ளஸ் n+1/2வது உறுப்பு. ஸோ 1/2 × 8 என்ன? n என்ன? 8. 8/2 ப்ளஸ் இங்கே என்ன இருக்க இடத்துல 8 போகணும். 8/2 ப்ளஸ் 1. ஸோ இங்கே 2 8ஐயும் அடிச்சு போட்டிங்கன்னா 4 வரும். 1/2 இந்த ப்ராக்கெட்டில் 4 ப்ளஸ் ஸோ இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்சிஎம் எடுத்திருப்பாங்க. எல்சிஎம் எடுத்திங்கன்னா 10/2 கீழே வரும். ஸோ 2ஐயும் 10ஐயும் அடிச்சு போட்டிங்கன்னா 5 வரும். இப்போ பாருங்கள் 1/2 × 4 + 5 4 + 5 வருது. ஓகேங்களா? 4 5ஐயும் கூட்டக்கூடாது. ஸோ 4 + 5ன்னும் போது 1/2 × இந்த ஏறு வரிசையில் 4வது உறுப்பு எது? 12. 5வது உறுப்பு எது? 14. இதை ரெண்டையும் தான் வந்து கூட்டணும். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த டேரெக்டாக இதை ரெண்டையும் கூட்டிங்கன்னா தப்பாக வரும். இது என்ன செய்யணும்னா இதை 4வது, அதுக்கு தான் 4வது உறுப்பு 5வது உறுப்புன்னு சேர்த்து நம்ம எழுதிக்கிட்டே வரணும். ஸோ பாயிண்ட் நீளமாக போகுதுன்னு எழுதலாம். ஸோ 4வது உறுப்பு எதுனா 12. ஓகேங்களா? ஏறு வரிசைப்படுத்தி எழுதுனா தான் ஆன்சர் கரெக்டாக வரும். இதுலேருந்து 4வது உறுப்பு பாருங்கள் 14 வருது. அப்போ இப்படியே வச்சு செஞ்சிங்கன்னா ஆன்சர் தப்பாக வரும். ஏறு வரிசைப்படுத்திட்டு தான் வந்து எழுதணும். அப்போ 4வது உறுப்பு எதுனா 12. 5வது உறுப்பு வந்து 14. ஸோ இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 1/2 × 12 + 14 26. இப்போ ரெண்டையும் 26ஐயும் அடிச்சு போட்டிங்கன்னா 13. ஸோ ஆன்சர் வந்து இடைநிலை அளவு 13. ஸோ வந்து ஒற்றை எண்ணாக இருந்தது அப்படின்னா டைரெக்டாக எத்தனையாவது உறுப்பு வருதோ அதை வந்து ஏறு வரிசையிலேருந்து கரெக்டாக வந்து நம்ம எடுத்து எழுதிடணும். இந்த மாதிரி இரட்டை எண்ணாக வந்ததுன்னா இந்த ஃபார்முலா படி போட்டு இதுக்கு ஒரு நம்பர் வரும், இதுக்கு ஒரு நம்பர் வரும், அத்தனையாவது உறுப்பு அப்படின்றத நம்ம மறந்துடக்கூடாது. அந்த ஏறு வரிசையில் எத்தனையாவது உறுப்பாக வந்திருக்கு அப்படின்றத பார்த்துட்டு எடுத்து எழுதணும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து இடைநிலை 13. 8வது கணக்கு 15 மதிப்புகளின் கூட்டு சராசரி 85 என கணக்கிடப்பட்டுள்ளது.
அவ்வாறு கணக்கிடும்போது 28க்கு பதிலாக 73 என தவறாக எடுத்துக்கொள்ளப்பட்டது எனில் சரியான சராசரியை காண்கன்னு கேட்டிருக்காங்க. சராசரி என்பது மதிப்புகளின் கூடுதல் பை மதிப்புகளின் எண்ணிக்கை. சராசரி 85 கொடுத்துருக்காங்க. ஸோ 85 ஈக்குவல் டு மதிப்புகளின் கூடுதல் பை எண்ணிக்கை எத்தனை 15 கொடுத்துருக்காங்க. ஸோ 15 போட்டுக்கிறோம். ஸோ இதுக்கு வந்து என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா 1230 வரும். இப்போ சரியான மதிப்புகளின் கூடுதல் சராசரி வந்து 1230 பை 15. ஸோ அடிச்சு போட்டிங்கன்னா 82 வரும். இந்த இடத்துல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இது ரெண்டு இந்த மதிப்புகளின் கூடுதல் வந்து என்ன கண்டுபிடிச்சிங்க 1275 நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ இது வந்து 28க்கு பதிலாக 73 என தவறாக எடுத்துக்கொள்ளப்பட்டது அப்படின்றனால ஸோ 73 அப்படின்றத நம்ம கழிக்கணும், 28ன்றதை கூட்டணும். புரியுதுங்களா? ஸோ தவறு அப்படின்றத கழிக்கணும், அந்த பதில் அப்படின்றத கூட்டணும். ஸோ ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 1230 வரும். ஸோ ஆன்சர் வந்து 82. புரியுதுங்களா? இந்த இடத்துல வந்து தெரிஞ்சுக்குங்க. அடுத்து 9ஆம் கணக்கு. முதல் 10 பகா எண்களின் பகா எண்கள் மற்றும் முதல் 10 பகு எண்களின் சராசரியை காண்க. 10 பகா எண்களின் சராசரி என ஒன்னாலையும் தன்னாலையும் மட்டும் வகுப்படுவது தான் பகா எண்கள். இதனுடைய சராசரி 12.9. முதல் 10 பகு எண்களின் சராசரி வந்து 4லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதனுடைய சராசரி வந்து 11.2. அதே தான் போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும். 10ஆவது கணக்கு. A2A 4A 6A 9Aயின் இடைநிலை 8 எனில் ஏயினுடைய மதிப்பு காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதை கூட்டி பாருங்கள். 1 2 3 4 5 வருது. ஸோ இது வந்து ஒற்றைப்படை எண். அப்போ n+1/2வது உறுப்பு லாஸ்ட்டில் 2 வரும். A = 2வது உறுப்புன்னு வரும். ஸோ ஓகேங்களா? ஸோ இப்போ 6/2. ஸோ 3வது உறுப்புன்னு வரும். ஸோ 3வது உறுப்பு எதுனா 4A. ஓகேங்களா? ஸோ 4A = இங்கே 8 அப்படின்னு கொடுத்துருக்காங்கனால 4A = 8, A = 8/4 அடிச்சு போட்டிங்கன்னா 2. ஆன்சர் வந்து 2. ஏன்னா இதனுடைய இடைநிலை 8ன்னு உங்கள் கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. இடைநிலை அளவை கண்டுபிடினால தான் நம்ம எத்தனையாவது உறுப்பு அப்படின்னு வந்து நம்ம கண்டுபிடிச்சி அதோட முடிச்சுக்கலாம். அதனுடைய மதிப்பு கேட்டிருக்கனால ஏயினுடைய மதிப்பு கேட்டிருக்கனால இடைநிலை அளவை அங்கே கொடுத்துருக்காங்க. அந்த இடைநிலை அளவை ஈக்குவல் பண்ணி மதிப்பு வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா? ஆன்சர் வந்து A = 2. 11ஆவது கணக்கு. முதல் 10 ஒற்றைப்படை இயல் எண்களின் இடைநிலை அளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து 1 2 3 6 கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இரட்டைப்படை எண் 6. ஸோ ஃபார்முலா வந்து மேலே சொன்ன ஃபார்முலா தான். ஸோ அப்படியே அப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து உங்களுக்கு 6 வரும். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோவில் வந்து நம்ம 7th ஸ்டாண்டர்ட் லாஸ்ட்டு 3 டாப்பிக்கில் இருக்க சம்ஸ் வந்து பார்த்தாச்சு. புள்ளியியல், வடிவியல், அதே மாதிரி இன்னொன்று என்ன பார்த்தோம், லாபம் சதவீதம் அந்த இது பார்த்தோம். தகவல் செயலாக்கம் பார்த்தோம். அந்த பாஸ்கல் முக்கோணம் அதெல்லாம் வந்து நம்ம பார்த்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதோட 7th ஸ்டாண்டர்ட் வந்து முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? 6th முடிச்சாச்சு, 7th முடிச்சாச்சு. ஸோ அடுத்து ஃப்ரெஷ்ஷாக 8th வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ முன்னாடி கொடுத்துருக்க வீடியோஸ்க்குரிய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணுன்றவங்க வந்து செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம டாப் 7 தமிழ் அகாடமியில் நியூ டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். டெஸ்ட்டுக்கான டெஸ்ட் பேட்ச்சு ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணுறதுல இஷ்யூ இருந்தனால இப்போ தொடர்ந்து ஜாயின் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ நீ விருப்பப்படுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சண்டே. ஸோ பேட்ச் பற்றின டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.